குதிரைவாலி வச்சு ஒரு பொங்கல் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். வழக்கமாக பண்ணுறது வந்து அரிசியில் பண்ணுவோம். இது சிறுதானியத்தில் பண்ணுறது தான். இது நிறைய ரிச் இன் ஃபைபர், ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வணக்கம், நான் ஷோபா சண்முகம். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் குதிரைவாலி வச்சு ஒரு பொங்கல் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். வழக்கமாக பண்ணுறது வந்து அரிசியில் பண்ணுவோம். இது சிறுதானியத்தில் பண்ணுறது தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: குதிரைவாலி எடுத்திருக்கேன் கொஞ்சம், இது ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு அதில் பாதி அளவு, மிளகு, சீரகம் வழக்கமாக பொங்கலுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அதுதான் இப்போ எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, கொஞ்சம் இஞ்சியும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். முதல்ல இதை கொஞ்சம் சிறுபருப்பு கொஞ்சம் வறுத்துக்கலாம். குதிரைவாலின்றது இப்போ நிறையா பிரபலம் ஆயின்ட்டுருக்கு. இது நிறைய ரிச் இன் ஃபைபர், ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அரிசிக்கு மாற்றாக இதை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடலாம். லேசாக சூடு வந்தால் போதும். இதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த சிறுதானியமான இந்த குதிரைவாலியை நான் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதில் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே வேக வைக்கலாம். இந்த ஒரு தடவை இந்த சிறுபருப்பு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினா நல்லது. இது ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் இருக்கும். நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியோடு இதில் போட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் சரியாக இருக்கும். இது முடிஞ்ச உடனே நம்ம பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வதக்கி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இது முக்கியமான விஷயம், இதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் போல் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 முந்திரி பருப்பு சேர்த்துறேன். இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும், சிவக்கிற வரைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சு வதக்கிடலாம். மிளகு பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம முதல்ல வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பெருங்காயம் வதக்கும் போதும் சேர்க்கலாம், இப்போ கடைசியாகவும் சேர்த்துக்கலாம். அது நல்ல வாசனையாக இருக்கும். சுவையான குதிரைவாலி பொங்கல் ரெடி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது குதிரைவாலி பொங்கல். இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.